Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரிங் முறுக்கு எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப மென்மையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த ரிங் முறுக்கு செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேக வச்ச பாசிப்பயிறு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை அளவு பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இது நம்மளோட ஆப்ஷனல் தான். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள். இந்த முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா சீரகத்தோட ஸ்மெல் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சீரகத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், கூடவே உளுந்தை எடுத்து நல்லா சிவக்க வறுத்துட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதோட பொடியை 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி மாவு சேர்க்கணும். நம்மளோட தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். 1 கப் அளவு அரிசி மாவுக்கு 1.25 கப்லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுருங்க. இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா தண்ணியிலேயே நல்லா வெந்து வரணும். அப்போ தான் இந்த முறுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த முறுக்கை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் பொழுது நமக்கு உடையாமல் வரும். அதனால் இந்த மாவு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சால்ட் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் இதையும் ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இதை நல்லா 10 நிமிஷம் போல் ஆறட்டும் விட்டுருங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் கையில் இது மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் மாவு பிணையும் பொழுது கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை சூடுபடுத்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக உருண்டைகளை எடுத்து இது மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டிகிட்டே வாங்க. இது போல் சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஈவனாக நம்மளோட முறுக்கு கிடைக்கும். இது மாதிரி ஆள்காட்டி விரலில் ஒரு ரவுண்டு மாதிரி எடுத்து சுற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரிங் முறுக்கு இது மாதிரி தயார் பண்ணிட்டோம். இருக்கிற எல்லா மாவையும் இதே போல் சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவுலேயும் இதே போல் ரிங் முறுக்கு செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம எண்ணெயை சூடுபடுத்திட்டு அதில் ரிங் முறுக்கை போட்டு பொரித்து எடுத்துட வேண்டிதான். அதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் தான் நம்மளோட முறுக்கு டக்குன்னு வெந்து வரும். பாருங்கள், இதில் கொஞ்சமாக முறுக்கை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நிறையாவும் சேர்க்க வேண்டாம். எந்த அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். முறுக்கை போடும் பொழுது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முறுக்கெல்லாம் வெந்து வந்துருச்சுன்னா எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரிங் முறுக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.